ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பல வருஷமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வந்து ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக, அதாவது நேச்சுரல் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுகிட்டே இருப்போம். அதாவது அது டயட் டிப்ஸ், ஹோம் ரெமெடிஸ், அப்புறம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸ், இப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் பற்றியும் வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறது உண்டு. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து மாத சஷ்டி விரதம் என்றைக்கு வருது, மாத சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம சேனலை பார்த்து, அக்கா இது வரைக்கும் எனக்கு சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியாது, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் இருக்க ஆரம்பித்தேன், எனக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல வருஷமாக நீங்கள் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உடனடியாக தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட், ஆர்கானிக் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி சின்ன வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ்லேருந்து உடலில் வந்து நார்மலாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண கூடிய ஹெல்த் மிக்ஸ். அதுக்கப்புறமா வெயிட் கெயின் வந்து மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குல்கந்த் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குல்கந்த் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு, பட் இது இன்ஃபர்டிலிட்டிக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து உடல் குளிர்ச்சியிலேருந்து நிறைய விதமான உடல் வியாதிகளை சரி பண்ணக்கூடியது இந்த ரோஜா குல்கந்த். ஸோ இதையும் வந்து நம்ம இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஜா குல்கந்த் வந்து ப்ரீ புக்கிங் தான். ஸோ நீங்கள் முன்னாடி வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 நாள் ப்ராசஸ். நான் ஃப்ரெஷ் பேட்சாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது. அப்படி என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் பங்குனி மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்த வருஷத்தோட பங்குனி உத்திரம் தான் அது. இந்த பங்குனி உத்திரம் என்றைக்கு வருது, இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை என்ன மாதிரியான முறையில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டிற்கான பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. வர்ற ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பங்குனி உத்திரம் வந்து இருக்குது. இந்த பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாளே ஸ்டார்ட் ஆனாலும் மறுநாள் இந்த 10ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆனாலும் மறுநாள் 11ஆம் தேதி தான் காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம 11ஆம் தேதியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், வர்ற ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம அந்த முருகப்பெருமானை நினச்சி, முருகன்னாலே குழந்தை பாக்கியம் தாங்க, அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான காட் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய பேருக்கு அவரை நம்பின எல்லாருக்குமே அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்துருக்காரு. அது சஷ்டி விரதமாக இருக்கலாம், கிருத்திகை விரதமாக இருக்கலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை விரதமாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பங்குனி உத்திரம் விரதமாக இருக்கலாம். எப்படி என்ன மாதிரியான விரதம் இருந்தாலுமே முருகன் வந்து மனம் இறங்கி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னு வேறு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது கிரக சேர்க்கையிலேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமா. அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஒரு பங்குனி உத்திரம் இது. ஸோ இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் தேதி இது ஆரம்பிச்சிருது. அப்படிங்கிறதுனாலையும் யூஸ்வலாக வந்து நம்ம எந்த விரதமாக இருந்தாலுமே நம்ம முதல் நாளில் இருந்தே வந்து நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். அப்படிங்கிறதுனாலையும் 10ஆம் தேதி
நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வீட்டில் வந்து பெட்ஷீட் எல்லாமே அலசி போட்டு சுத்தபத்தமாக இருந்து முதல் நாள்லேருந்தே வந்து நீங்கள் கறி மீன் எதுவும் புழங்காமல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருந்து இந்த விரதத்தை நீங்கள் அனுசரிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி 7லேருந்து 11ஆம் தேதி வரை 5 நாள் இந்த விரதம் இருக்கலாம். இல்லைன்னா அடுத்து 3 நாள் இந்த விரதம் இருக்கலாம். அதாவது 9, 10, 11 அந்த மாதிரி 3 நாள் விரதம் இருக்கலாம். 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி மட்டும் விரதம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பார்த்து இந்த விரதத்தை நீங்கள் இருந்துக்கணும். இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரக சேர்க்கையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மனசார ஒரு விஷயத்தை விரும்பி நீங்கள் கேட்கும்போது அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஏப்ரல் 11 அப்படிங்கிற இந்த நாளை வந்து குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திருப்பி உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி திருப்பி ஒரு வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அன்றைக்கி விரதம் இருக்கிறது அப்படின்னா இப்போ சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக நான் ஒரு தடவை ஷார்ட்டாக இந்த விரத முறை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி முதல் நாளே வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக இருந்துட்டு 10ஆம் தேதி காலையில் நல்லா 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா பட்டினி விரதமும் இருக்கலாம். அன்றைக்கி வெறும் கோயில் பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். மிளகு விரதம் இருக்கலாம். அதாவது ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறது. இல்லைன்னா துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சிட்டு துளசி விரதம். அப்புறம் பால் விரதம் 3 வேளையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிக்கிறது. அடுத்து பழ விரதம் 3 வேளையுமே ஒரே ஒரு பழம் மட்டும், அது என்னவா வேணால் இருக்கலாம். ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், ஒரு மாதுளம்பழமாக இருக்கலாம், ஒரு ஆப்பிளாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தான் சாப்பிடணும். அந்த மாதிரி 3 வேளையுமே பழ விரதமாக இருக்கிறது. இல்லைன்னா பால் பழ விரதம், ஒரு கிளாஸ் பால் வித் ஒரு பழம், அது ஏதோ ஒன்று, இந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லைன்னா 3 வேளையுமே வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. இல்லை அப்படின்னா ஒரு வேளை மட்டும் காலையில் சாப்பிடாமல் மதியம் விரதம் விடுறது. பட் விரத காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி சுத்தபத்தமாக இருந்து வீட்லேயும் விளக்கேற்றி ஷட்கோண கோலம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். அதாவது என்னால் விரதமே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய பலனை தரும். அன்றைக்கி போய் முடிஞ்ச அளவுக்கு முருகனை பார்த்துட்டு வந்துருங்க. அதுவே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த பங்குனி உத்திரத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. விரதம் இருந்தால் தான் பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இதில் வந்து ஒரு டபுள் பர்பஸ் மாதிரி இதில் ஒரு சயின்ஸும் சேர்ந்துருக்கு. விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி நல்லா டீடாக்ஸ் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறதுனால கடவுள் வந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி ஷட்கோண கோலம் போட்டு முருகனோட கடவுள் பாடல்கள், முருகன் பாடல்கள், கந்தசஷ்டி கவசம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கந்தகுரு கவசம், அப்புறம் திருப்புகழ்னு இப்படி நிறைய படிக்கலாம். வேல்மாறல் படிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லைங்க, முருகா முருகா ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த முருகனோட நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தாலே நம்ம நினச்சது நிச்சயமாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை இது ஃபாலோ பண்ணுங்கள். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.